இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் சைனீஸ் முறைப்படி தவு முட்டை பொரியல் செய்ய போகிறோம். எடுத்து வச்சிருக்க ஜாமான்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்குது. ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அப்போ தனியாக இருக்கிறவங்க கூட சுலபமாக செஞ்சிடலான்னு சொல்லு. தாராளமாக செய்யலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாமே. ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தவு முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு தவு எடுத்திருக்கேன். இது ஒரு துண்டு தவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ. நான் வந்து இது மாதிரி 3ஆக வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி 2 அப்புறம் கீறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2ஆக வெட்டிக்கிறேன். அந்த பொரியலுக்கு தேவையான ஜாமான், ஒரு டீஸ்பூன் மிளகு 1-2 உடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோள மாவு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2-3 மேஜைக்கரண்டி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிறேன். 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பாதி குடை மிளகா, சோப்பு மிளகா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதில் வந்து உப்பு தேவைக்கு போட்டுக்குங்க. முட்டை அளவுக்கு எவ்வளோக்கு தேவையோ உங்களுக்கு அந்த அளவு போட்டுக்குங்க. நல்லா அடித்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன். ஒயிட் சாஸ், ஒரு மேஜைக்கரண்டி வந்துருச்சு. ஒரு 1.5 மேஜைக்கரண்டி அளவுக்கு லைட் சோயா சாஸ். இந்த சாஸில் வந்து அவ்வளோ உப்பு கம்மியாக இருக்கும். சரி, தண்ணி கொதிக்குது. வெறும் பச்சை தண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து தவை போட்டு அவிச்சு எடுத்துக்கோ. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம். ரொம்ப சுலபமாக செய்கிறது. சும்மா கூட இந்த பொரியலை செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் அதை செஞ்சு முடியும் போது கொஞ்சம் சாதத்தை போட்டு அப்படியே பரட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுப்பு அடைச்சிட்றேன். ஒரு 3 நிமிஷம் ஆகுது. வெந்துருச்சு தவு நல்லா. தண்ணி வடியிட்டோம் நல்லா. அப்படி இருக்கட்டும். நான் சட்டியை மாற்றிக்கிறேன். ஒரு மேஜைக்கரண்டி அளவு ஊற்றுறேன். சட்டி சூடு ரொம்ப வரல, கொஞ்சம் வந்ததோட கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தவு அப்படியே அடுக்கி வச்சுட்டு மேலே மிச்ச முட்டையை மேலே ஊற்றி விட்டுருவேன். தவு ரொம்ப சூடாக இருக்குது. சரி, வேகட்டும் பார்ப்போம். கீழே அடியில் முட்டை வெந்து வருது. நான் வந்து பரட்டிக்கிறேன். இது நம்ம இந்த மாதிரிலாம் நம்மளில் உள்ளவங்க அவ்வளோ விரும்பி செய்கிறதில்ல, அபூர்வமாக தான் செய்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போவும் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நான் கொஞ்சம் முன்னாடி தான் செஞ்சேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் திருப்பி கொஞ்சமாக வீட்டுக்கு செய்யும்போது உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு தான் அப்படி டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அதோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதான் பேலன்ஸ் மிச்சம் இருந்துச்சு. சோப்பு மிளகா தான் முதல்ல வெட்டி வச்சுருந்தேன். இந்த பசங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மிளகா போட சொன்னாங்க. இந்த பர்பிள் கலர் மிளகா வந்து நான் சின்னதை தான் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் மெதுவான தீயில தான் வெந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டோம். முட்டைலாம் சேர்ந்து மாற்றிட்டு அப்புறம் தாளிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். சோயா சாஸுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். முதல்ல எடுத்து வச்சுருந்தோம்ல. ஒரு 1/4 கப்பு அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு. இப்போ நல்லா செவந்து வருதுல்ல, நல்லா இருக்குல்ல. செவந்து வரும்போது இந்த தவை எதுக்கு அவிச்சோம்னா சில சமயத்தில் கொஞ்சம் பச்சை வாடை தெரியும் தவு வந்து. அதனால் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் 2லேருந்து 3 நிமிஷம் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த வாடை இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு இனிப்பு கலந்து மிளகு அதெல்லாம் போடுறதுனால ஒரு மாதிரியான ருசியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னால் வீட்டிலே செய்கிற தவு
எப்படி செய்கிறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தவ் சம்பால் செய்கிறதையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சைனீஸ் முறையில் தவ் பிரட்டல் ஒன்று போட்டிருக்கோம். 3ஓட லிங்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அடுக்குமாடி வீட்டில் குடியிருந்தால் கூட புறாக்களும் மைனாக்களும் நாங்கள் துணி காய வைக்கும் தடுப்பில் வந்து நிற்கும். அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. கூண்டு பறவைகளை வீட்டில் வளர்க்கலாம். இந்த மாதிரி சுதந்திரமாக திரியும் பறவைகளுக்கு உணவு போடக்கூடாது. உணவு போட்டால் அபராதம் கட்டணும். உயரமான மரங்கள் இருப்பதால் நாங்கள் அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்தால் கூட தரையில் குடியிருக்கிறது மாதிரியே உணர்வை கொடுக்குது. நான் வெட்டி விட்டா போ எடுத்துட்டுமா? நல்லா கொட்டி விட்டுறேன். இப்படி கூட சாப்பிட நல்லாயிருக்கும் தெரியுமா? இதிலே கொஞ்சம் மிளகுலாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா தவு முட்டை பொரியல் நல்லா தான் இருக்கும். இதில் கொஞ்சம் காய்கறி போட்டோம்னா ஒரு அரை மேஜை கரண்டி அளவுக்கு போட்டுறேன். எண்ணெய் இடித்து வச்சு 1-2 இடித்து பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகு போட்டுறேன். நல்லா இருக்குல்ல வாசம் பூண்டோட. இப்போ என்ன போட போகிறேன்? இல்லை, மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கிண்டிட்டு சாஸ் ஊற்றிடுறேன். நீ சொன்ன மாதிரி சாஸ் ஊற்றிடுறேன். ஆமாம், அழகாக இருக்கலாம். அப்படியே ஆவியாக வருதா? இந்த சாஸ் இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த வாசம் நல்லா இருக்கும். இந்த சமயத்தில் என்ன செய்ய போகிறேன்? கோம்ஸ் நல்லா ஒஜாராக இருக்குது. காளான் போடலாம். நம்ம தேவைப்பட்டால் பேபிகார்ன் கூட போடலாம். ரொம்ப காய் வேண்டான்னு தான் இங்கே இது மட்டும் போட்டு செஞ்சேன் சிம்பிளாக. முதல் செஞ்சதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதான் காட்டின போதே அதை முதல் செஞ்சு அவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சாந்தெல்லாம் அதில் சாரணும், அந்த சோஸெல்லாம். அவ்வளோதான். ஆமாம், இல்லை இந்த மாவை கலக்கி ஊற்றிட்டோம்னா முடிஞ்சிருச்சு வேலை. கொம்சே வெங்காயம் எல்லாம் மட்டும் போடணும், எடுக்கணும். ஐஸ்பீட்டில் ஒரே வச்சுட்டேன். நீ குறைச்சிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் ஐஸ்பீட்டில் ஒரே வச்சது தான் ஒரு கொத்திக்கிட்ட இருக்கும். போட்டுறேன். சமையல் தயாராகிடுச்சு. கொஞ்சம் கிண்டினோம்னா சரியாக வந்துடும். இதை அப்படியே நம்ம சாப்பிட்டா கூட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். கொஞ்சம் இதில் வந்து காய்கறி கொஞ்சம் இருக்குது, மிளகு, சளி எதுவும் பிடிக்காது, தவு இறைச்சியில் உள்ள சத்து இருக்குது. அவசரத்துக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இதை மட்டும் செஞ்சு கூட சாப்பிடலாம். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா இதில் கொஞ்சோண்டி சோறை போட்டு சாதத்தை போட்டு அப்படி கிண்டிட்டு சாப்பிட்லாம். அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் நல்லாயிருக்கும். ரொம்ப அவசரம், நம்ம சாப்பிடணும், வீட்டில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் நேரமும் இல்லைங்கும் போது இந்த மாதிரி சுட 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 சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ சொல்லு, நம்ம ஸ்டைல் சைனீஸ் தவு முட்டை பொரியல் தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படி ருசி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அந்த மிளகு, அந்த சோயா சாஸோட ருசி வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது. அந்த மிளகோட ருசி மொத்தத்துக்கு நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.